இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. ஹலோ, என்னாச்சுங்க? எல்லா கோயில போய் பாத்தீங்களா? சகல நான் போய் பாத்துட்டேன்பா. ஒரு கோயில் விடாம அத்தை, அப்புறம் அந்த யாரு அந்த சூரியகலா, அந்த கம்னாட்டி மருது யாருமே இல்லப்பா. அங்க நல்லா விசாரிச்சு பாத்தீங்களா? ஐயோ சகல நல்லா விசாரிச்சிட்டேன்பா. இவ்வளவுக்கும் போட்டோவெல்லாம் காமிச்சு விசாரிச்சேன்பா. யாருமே வரலன்ட்டாங்க. அப்படியா? சரி, நீங்க ஒண்ணு பண்ணுங்க. பக்கத்துல இருக்க ரெஜிஸ்டர் ஆபீஸ்க்கு போய் பாருங்க. ரிஜிஸ்டர் ஆபீஸா? அங்க எதுக்குப்பா? எனக்கு என்னமோ அத்தை ரேவதியை கூட்டிட்டு போய் ரெஜிஸ்டர் மேரேஜ் பண்ணி வைக்க ட்ரை பண்றாங்களோன்னு தோணுது. என்னையா சொல்ற? அப்ப ரேவதியை கூட்டு போனது அதுக்காக தான் இருக்குன்னு சொல்றியா சகல? ஆமாங்க, நான் தான் ரேவதியோட எம்டின்னு தெரிஞ்சதும் கண்டிப்பா அவங்க அந்த முடிவு தானே எடுப்பாங்க. அதனால தாங்க யாருக்கும் தெரியாம கல்யாணம் பண்ணி வைக்க பாக்குறாங்க. சகல இருக்கும் சகல, கண்டிப்பா இருக்கும். அத்தை செய்யக்கூடிய ஆளுதான். எங்க எல்லாருக்கும் தெரியாம கல்யாணத்தை எடுத்துட்டு போய் மதுரை வைக்கிறதுக்கு பிளான் போட்டாமா தானே அது? கண்டிப்பா செய்யறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குப்பா. சகல நீ எங்க பார்க்க? நான் எங்க ஆபீஸ் லிஃப்ட்ல வரும்போது லிஃப்ட் நடுவில் லாக் ஆயிடுச்சுங்க. என்னால இப்ப வெளியே வர முடியாது. என்னது? லிஃப்ட்ல லாக் ஆயிட்டியா? யாருப்பா அப்படி செஞ்சது? அதெல்லாம் தெரியலங்க. நான் அவங்க பண்ற வேலையெல்லாம் தடுத்துருவேன்னு தெரிஞ்சுதான் அவங்க இதெல்லாம் பிளான் பண்ணி பண்ண மாதிரி தெரியுது. சகல நான் வேணா அங்க வரட்டாப்பா? இல்லைங்க, அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம். நான் மேனேஜ் பண்ணிடுவேன். நீங்க ஃபர்ஸ்ட் ரெஜிஸ்டர் ஆஃபீஸுக்கு போங்க. அங்க ரேவதி அத்தெல்லாம் இருக்காங்களான்னு கொஞ்சம் பாருங்க. அவங்க இருந்தாங்கன்னா உடனே எனக்கு கால் பண்ணுங்க. சரிப்பா, நான் இப்ப அங்க போறப்பா. நீ ஜாக்கிரதையா சீக்கிரம் அங்க வாப்பா. சரிங்க.